தஞ்சை பழைய பஸ் நிலையம் அருகே அரசு விரைவு போக்குவரத்து கழக பணிமனை உள்ளது. இங்கிருந்து சென்னை, பெங்களூரு, திருப்பதி, திருச்செந்தூர், நாகர்கோவில், ஊட்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு பஸ்கள் இயக்கப்படுகிறது. இதனால் அரசு விரைவு போக்குவரத்து கழக பணிமனைக்கு பயணிகள் அதிக அளவில் வந்து செல்கின்றனர். இத்தகைய முக்கியத்துவம் வாய்ந்த போக்குவரத்து கழக பணிமனையின் 2 நுழைவு வாயில் பகுதிகளிலும் பள்ளம் உள்ளது. இந்த பள்ளத்தில் மழைக்காலங்களில் மழைநீர் தேங்குவது தொடர் கதையாக நீடித்து வருகிறது. வெயிலின் உக்கரத்தில் சிக்கி தவித்த தஞ்சை மக்களின் மனதையும் விவசாய நிலங்களையும் குளிர்விக்கும் வகையில் நேற்று முன்தினம் திடீரென கோடை மழை பெய்தது. நுழைவு வாயிலில் மழைநீர் தேங்கி கிடப்பதால் பயணிகள் மிகவும் அவதிக்குள்ளாகின்றனர். ஒரு சில பயணிகள் தேங்கி கிடக்கும் மழைநீரால் பக்கவாட்டு சுவரை பிடித்தபடியும் மழைநீருக்குள் கற்களை போட்டு அதன் மீது நடந்தும் அரசு விரைவு போக்குவரத்து கழக பணிமனைக்குள் செல்கின்றனர். மேலும் மழைநீர் வடிவதற்கு வழி இல்லாததால் நாளடைவில் கழிவு நீராக மாறி துர்நாற்றம் வீசும் சூழல் உள்ளது. தேங்கி கிடக்கும் நீரில் கொசுக்கள் அதிக அளவில் உற்பத்தியாகும். இவற்றால் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டு தொற்று நோய் ஏற்படும் அபாயமும் உள்ளது. எனவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அரசு போக்குவரத்து கழக பணிமனை முன்பு தேங்கி நிற்கும் மழைநீரை அகற்றவும் வரும் காலங்களில் மழைநீர் தேங்காமல் இருக்கவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை பயணிகளின் எதிர்பார்ப்பாகும்.